ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம 10 கிச்சன் டிப்ஸ பார்க்க போறோம். இப்ப தான் நம்மளோட சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பாக்ஸ்ல வந்து துவரம் பருப்பு வந்து வச்சிருக்கிறேன். இப்ப காலி பெருங்காய டப்பா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த பாக்ஸுக்குள்ள போட்டு வச்சுருங்க. ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க ஓப்பன் பண்ணி பெருங்காய டப்பா போட்டுட்டு, இந்த பாக்ஸ வந்து மூடி வச்சீங்க அப்படின்னா, திரும்ப வந்து நெக்ஸ்ட்டு இந்த துவரம் பருப்பு எடுக்கும்போது நல்ல ஒரு சூப்பரான வாசனை இருக்கும். கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப்லாம் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அவசரத்துக்கு எடுக்கவே முடியாதுங்க. ஸோ, அதுக்கு வந்து எப்படி குயிக்கா எடுக்கலான்றது தான் பார்க்க போறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தாங்க. ஒண்ணும் இல்ல. நம்ம பவுடர் வந்து லைட்டா வந்து மேல தூவி விட்டுட்டு, அத நல்லா தேய்ச்சு குடுத்தோம் அப்படின்னா, ஈஸியா அங்க இருக்கக்கூடிய அந்த டேப் வந்து தெரியுங்க. அந்த மார்க்ஸ் வந்து தெரியுது பார்த்தீங்களா? அது அப்படியே வந்து எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்பவும் வந்து கிராஸா ஒட்டி வச்சுட்டு எடுத்துக்கிற போலவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல அதாவது ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃப் கவர் வந்து நம்ம புக்கு, நோட்டுக்கு அட்டை போடுற மாரி வந்து கடையிலேயே வந்து கிடைக்குதுங்க. இதோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 30. ஆல்ரெடி நான் வந்து ஷெல்ஃப்ல வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து குடுத்துருக்கேன். அதையும் வந்து செக் பண்ணி பாருங்க. இது வந்து இப்போதைக்கு வந்து ஒரு அவசரத்துக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரேட்டும் கம்மி தான். இது வந்து ஷெல்ஃப்ல யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கும். கண்டிப்பா அந்த டிப்ப வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடிச்ச உடனே அந்த சாதத்த வந்து அப்படியே வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய தண்ணி வந்து வேர்த்து அதுக்குள்ள விழுந்து சீக்கிரமா வந்து சாதம் வந்து நீர்த்து போயிருங்க. சைடா கிராஸா கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க மூடி வையுங்க. ஸோ ரொம்ப சேஃபா இருக்கும். கண்டிப்பா அந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, புதினாலாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த நடு தண்டு இருக்கு இல்லையா? பெரிய தண்ட வந்து நீங்க அந்த ரவுண்டு மண் இருந்தா போதும். தண்ணி ஊத்தி நீங்க தினமும் தண்ணி ஊத்திட்டு வந்தீங்கன்னா, சூப்பரா நம்ம வீட்லயே வந்து புதினா செடி வந்து வளர்த்துக்கலாம். ஸோ இதையும் வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இப்ப தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ வச்ச உடனே 3ஆம் நாத்தே பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து துளிர் விட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாரி வந்து நம்ம வீட்லயே வந்து ஒரு சின்ன டப்பா இருந்தா ஈஸியா வந்து ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதாவது குருமா வைக்கலான்னு சொல்லிட்டு கொண்டைக்கடல ஊற வைக்க மறந்துருவோம். ஸோ உடனே ஊற வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்திட்டு ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டீங்கன்னா, இதிலேயே வந்துட்டு நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வேகுற டைமும் கொஞ்சம் குறைவா இருக்கும். கண்டிப்பா அந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவசரத்துக்கு. நெக்ஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பவுமே வந்து கீரை வந்து வாங்கிட்டு வந்தோம்னா, அந்த கீரைய வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு தூக்கி தண்டெல்லாம் வந்து போட்டுடுவோம். ஸோ, அந்த தண்டெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாரி பொடி பொடியா கட் பண்ணிட்டு பாசிப்பருப்புல வந்து கூட்டு வந்து செஞ்சு வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. எப்பவுமே வந்து பருப்பு வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, பூண்டு போட்டு நீங்க வேக வைக்காதீங்க. அந்த மாரி வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்வு பிரச்சனை அதிகமா இருக்கும். ஸோ, அத வந்து தவிர்த்துக்கோங்க. நானுமே அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டு வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ, அது மாரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வாய்வு பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். யாரும் சொல்லாத டிப்ஸ உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். கைய வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த சோப்போட ஸ்மெல் வந்து இருக்கும். துணி துவைச்சாலும் சரி, பாத்திரம் கழுவுனாலும் சரி, அந்த ஸ்மெல்லு வந்து சோப்பு ஸ்மெல் அடிச்சுட்டே இருக்குங்க. அதுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து கோதும மாவ எடுத்துட்டு, கை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தண்ணிய வந்து தொடச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த கோதும மாவ எடுத்து கையில வந்து நல்லா உருட்டி குடுத்தீங்க அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் அந்த கைகள்ல இருக்கக்கூடிய அந்த சோப்பு ஸ்மெல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த மாவுல வந்துட்டு ரிமூவ் ஆகி வந்துடும். நமக்கு அந்த கையில வந்துட்டு சோப்பு ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. ஸோ, கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இதுக்கப்புறம் மாவே பிசையறதுக்கா இருந்தாலும் சரி, இந்த மாரி வந்துட்டு நீங்க இந்த மாவ போட்டு கொஞ்சமா வந்து பெசஞ்சுட்டு, அதுக்கப்புறம் மாவ வந்துட்டு பெசைய ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ளாஸ்க் வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணி வச்ச கையோட பார்த்தீங்கன்னா, அந்த சோப்பு ஸ்மெல் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ, அதுக்கு வந்து கொஞ்சமா வந்து கல்லுப்பு, வினிகர் வந்து கொஞ்சமா சேர்த்துட்டு, நல்லா கொதிக்கிற தண்ணிய சேர்த்துட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா குலுக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க திரும்பவும் வந்துட்டு தண்ணிய ஊத்தி வெறுமையா வந்து வாஷ் பண்ணி வச்சு பாருங்க. அந்த சோப்போட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டிப்புன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து 100 எம்எல், 50 எம்எல் கிளாஸ் வந்து வச்சிருக்கேன். இந்த கிளாஸ்ல வந்து நீங்க டீ, காஃபி குடிக்கவே குடிக்காதீங்க. அந்த மாரி குடிச்சோம் அப்டின்னா, நம்மளோட உடலுக்கு தான் கேடு. இப்ப பார்த்தீங்கன்னா, 50 எம்எல் வந்து கிளாஸ் வச்சிருக்கோம். ஸோ, இந்த மாரி வந்து குடிக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. அத நம்ம வீட்ல யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்டின்னா, இந்த மாரி குட்டி, குட்டி கிளாஸ் வந்து ஒரு 50 எம்எல் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ, அது வந்து பாலும் வந்து நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். ஸோ, வந்தவங்க எல்லாருக்குமே வந்து குடுக்கலாம் இல்லையா? இப்ப இந்த கிளாஸ் எல்லாம் 2 கிளாஸ் அளவுக்கு நான் வந்துட்டு தண்ணி வந்து ஊத்திருக்கோம். அதாவது நம்ம பாலா இருக்கட்டும், டீயா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100 எம்எல் வந்து ஒருத்தவங்க குடிக்கிற மாரி இருக்கும். ஸோ 2ஆ பிரிச்சுட்டீங்க அப்டின்னா 50, 50 எம்எல் வந்து குடிச்சுக்கலாம். ஸோ 6 பேரா இருந்தாலும் நம்ம வந்து 2 பாக்கெட்டு வாங்கினோம் அப்டின்னா, ஈஸியா நம்ம வந்து பால் போட்டு குடுத்துக்கலாம். இந்த மாரி குட்டி, குட்டி கிளாஸ்ல குடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கும் குடுத்த மாரி இருக்கும். நம்மளோட பணம் வந்து சேவ் பண்ண மாரி இருக்கும். நம்மளோட பாலுமே வந்து மிச்சப்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாரி டிப்பெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க வீட்ல வந்துட்டு நீங்க 100 எம்எல் வந்துட்டு ஒரு தானிய கஞ்சி இந்த மாரி வந்துட்டு கூழ் இந்த மாரிலாம் குடிக்கலாம். அத நம்ம டீ, காஃபிய பொறுத்தவரைக்கும் அதாவது கம்மியான குவான்டிட்டில எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ
அதனால தான் வரவங்களுக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும் இந்த மாரி குட்டி குட்டி கிளாஸ வந்து எடுத்து நீங்க வந்து தினமும் வந்து காஃபி, டீ குடிக்கிற மாரி தான் அளவு வந்து கம்மியா குறைச்சிக்கிறது நல்லது. டீசென்ட்டாவும் இருக்கும். ஸோ கஸ்டமர் யாராவது நம்ம வீட்டுக்கு நம்ம ரிலேட்டிவ் யாராவது வராங்கன்னா, இந்த மாரி கிளாஸ்ல குடுக்கும்போது கொஞ்சம் டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ணலாம். அதாவது நெறைய விஷயங்கள் இருக்குங்க. சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ கண்டிப்பா நீங்க இந்த மாரி குட்டி குட்டி கிளாஸ் வந்து வாங்கி வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் நான் சொன்ன 10 கிச்சன் டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சித்தா சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஒண்ணு பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ்ல எந்த டிப்ஸ் உங்களுக்கு பெஸ்ட்டா இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திக்கலாம். பாய்.